கூடலூரில் வீடுகளை சேதப்படுத்தி வரும் புல்லட் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் வழங்க கேட்கலாம். ஆல்வின் சுரேஷ், இத்தொடர்பான முழு விவரங்கள். சேரம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக புல்லட் என்கிற காட்டு யானை வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் வந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதும், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்துவதும் அதிகரித்து காணப்பட்டு வந்தது. இதனை அடுத்து இந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனை அடுத்து முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் இருந்து 2 கும்கி யானைகள் பொம்மன் மற்றும் சீனிவாசன் என 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு தற்பொழுது இன்று முதல் அந்த புல்லட் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியானது துவங்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி 5 குழுக்களாக பிரிந்தும் இந்த காட்டு யானையை கண்காணிக்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மேலும் ட்ரோன் கேமரா உதவியுடனும் இந்த புல்லட் காட்டு யானை எங்கெல்லாம் செல்கிறது என்ற பார்வையும் நோக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த புல்லட் யானையை ஊருக்குள் வரத்து விடாமல் வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியானது தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 கும்கி யானைகள் தற்பொழுது வந்துள்ளன. மேலும் 1 கும்கி யானைகள் வர உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆல்வின் சுரேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.